அதிமுகவில் தனிப்பெரும் ஆளுமை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சரும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா. கடந்த 2016ஆம் ஆண்டு திடீரென ஜெயலலிதா உயிரிழந்த நிலையில் அவருக்கு பிறகு அதிமுகவை நிர்வகிப்பது குறித்து பல்வேறு சிக்கல்கள் எழுந்தது. எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்தே செயல்பட்ட நிலையில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டி ஒட்டுமொத்த அதிமுகவையும் தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதன் காரணமாக சசிகலாவால் அடையாளம் காணப்பட்டு ஜெயலலிதாவால் முதலமைச்சர் அரியணை ஏறிய பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற நிலை உருவானது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றதில் இருந்து அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அதிமுகவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், ஒருவேளை அதிமுக தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் ஓபிஎஸ்க்கு அது திறவுகோலாக இருக்கும் என கருதுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அமைதியாக இருந்த அதிமுகவில் ஏன் இந்த திடீர் சலசலப்பு என மூத்த பத்திரிகையாளர் துரை கருணாவிடம் கேட்டபோது, மக்களவைத் தேர்தலில் நிர்வாகிகள் பலர் முறையாக வேலை செய்யவில்லை என்ற எண்ணம் எடப்பாடிக்கு வந்துவிட்டதாக கூறினார். மேலும் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ளதால் தான் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை சந்தித்து பேசக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தல் முடிவு என்பது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை வந்துவிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டார். வழக்கமாக தேர்தல் முடிஞ்சுதான் அந்த தேர்தல் தோல்வி ஏன், யாரெல்லாம் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவாங்க. ஆனால் வாக்குப்பதிவு முடிந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே திரு எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய நிர்வாகிகளை மாவட்ட செயலர்களை அழைச்சி, கட்சிக்கும் தலைமைக்கு நீங்கள் விசுவாசம் இல்லை, சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். பத்திரிகைகளில், வலைத்தளங்களில் அது வந்தது. ஸோ அது மாதிரியான ஒரு நிலை வர்றது என்னன்னா, யாரும் சரியாக வேலை பார்க்கலைங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் எடப்பாடி தலைமைக்கு எதிராக பல மூத்த நிர்வாகிகள் கொந்தளிக்க கூடும் என்றும், இந்த கொந்தளிப்பின் காரணமாக சசிகலா, ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறுகிறார் துரை கருணா. இந்த தேர்தலில் ஆட்சி அதிகார மாற்றத்திற்கான வாக்கு சதவீத வேறுபாடு என்பது 1%-லிருந்து 3% தான். ஆனால் அதிமுகவில் இன்றைக்கி அமமுக ஏற்கனவே பிரித்து போய் ஒரு 3-4% அவர் தனியாக இருக்கார். இதை தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள்னால் குறைந்தபட்சம் ஒரு 3-4% இருக்குது. அப்போ ஒரு 7-8% பிரிஞ்சிருச்சுன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வெற்றி வாய்ப்பு என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் வந்துடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் கட்சி முக்கியம், சுயநலத்தை மறந்து எல்லோரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்துருச்சு. அதே வேளையில் வெற்றியோ தோல்வியோ அது எடப்பாடியை ஒன்றும் செய்யாது. அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கொண்டனர். அதனால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான ராதாகிருஷ்ணன். அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு எடப்பாடினா அதிமுக, அதிமுகனா எடப்பாடி, அது பட்டி தொட்டி கிராமம் எல்லா இடத்தையும் போய் சேர்ந்துருச்சு. இனி ஓபிஎஸ்க்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு தென்படவில்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு இப்போ இருக்கின்ற தலைவர்கள் கூட, அது வேலுமணி ஆனாலும் சரி, தங்கமணி ஆனாலும் சரி, விஜயபாஸ்கர் ஆனாலும் சரி, அவர்கள் அனைவரும் கட்சியில் விட்டு போனால் கூட இன்னைக்கு எடப்பாடி என்ற ஒரே ஒரு நபர் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கிறார் என்றதான் உண்மை நிலையாக இருக்கிறது. இது தேர்தலுக்கு பிறகும் தொடரும். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் பாஜகவின் முகங்களாக மாறிவிட்டதால் அதிமுக தொண்டர்கள் இனி அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறுகிறார் ராதாகிருஷ்ணன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவருகிறது. ஆனால் தினகரன் ஆனாலும் சரி, டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, இல்லை பன்னீர்செல்வம் ஆனாலும் சரி, 2 பேரும் போய் பாஜகவோட நின்று ஏறத்தாழ பாஜகவினுடைய உறுப்பினராக தான் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவினுடைய சப்போர்ட் இல்லை என்றால் நிச்சயமாக 2 பேருக்கும் அங்கே கிரவுண்டில் யாருமே இல்லாத ஒரு நிலைமை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிடிவிக்கு கட்சி இருக்குது, பட் அப்படி இருந்தால் கூட இவர்களுடைய பாஜகனுடைய சப்போர்ட் இல்லாமல் அங்கே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை அவருக்கும் இருக்கிறது. இல்லை, நிச்சயமாக கிடையாது. இனி வாய்ப்பில்லை. ஏனென்றால் எடப்பாடி மிக தெளிவாக கூறிவிட்டார், இவர்கள் யாருக்கும் அதிமுகவில் இடமில்லை என்று கூறிவிட்டார். அப்போ அவர்களாக புது கட்சி தொடங்குறது தான் ஒரு வழியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
மக்களவை தேர்தல் முடிவு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கும் நிலையில் அதிமுகவில் என்ன மாதிரியான பூகம்பங்களை அதை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.